ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த நெய்யில் சீவின கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கேரட் சேர்க்குறேன். இந்த நெய்யிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நெய்யில் வதக்கி செய்யும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கேரட் இதுலேயே வேகணும், அந்த அளவு பால் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் இதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போது 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதில் கேரட்லேயே இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிண்டினா போதும். ரொம்ப நேரம் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோன்னா அல்வா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுகி போன மாதிரி ஆகிடும். அதனால் சுகர் நல்லா கரைஞ்சி வந்து கேரட்டோடு நல்லா மிக்ஸ் ஆனோன்னு எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.